வணக்கம், இது ஸ்டோரிஸ் வித் செல்வி. உங்களுடன் தாமரை செல்வி. இன்னைக்கு நீங்க கேட்க போறது என்னோட நாவலான அன்றும் இன்றும் என்றென்றும் நீ, பாகம் 2. வாங்க கதையை தொடர்வோம். அத்தியாயம் 1. மூவர் கூட்டணி. பயமும் கலக்கமுமாய் மெதுமெதுவாய் கண்களை திறந்தாள் முகை. ஒரு சிறிய பெருமூச்சு அவளையும் மீறி அவளிடமிருந்து வெளியேறியது. இந்த முறை அவள் கண்களை திறந்தபோது அவள் நின்றிருந்தது இரத்த களரியாயிருந்த போர்க்களம் இல்லை. அதற்கு மாறாக அமைதியான ஒரு காட்டின் நடுவில் அவள் நின்று கொண்டிருந்தாள். ஒரு வினாடி மனம் நிம்மதியில் அயர்ந்த போதும் மறுகணம் குழப்பம் அவள் மனதை நிறைத்தது. இது என்ன இடம்? இந்த இடத்தை இதுவரை நான் பார்த்தது போலவே இல்லையே. நான் இப்பொழுது எங்கே இருக்கிறேன்? பல கேள்விகள். ஆயினும் எந்த கேள்விக்கும் அவளிடம் விடையும் இல்லை. அவளின் கேள்விக்கு பதில் அளிப்பாரும் இல்லை. தன்னந்தனியாக நின்ற முகை சுற்றி முற்றி ஏதேனும் ஆள் நடமாட்டம் இருக்கிறதா என்று பார்த்தவளின் காதுகளில் ஏதோ சத்தம் கேட்பது போல இருந்தது. கேட்ட சத்தம் அருகில் இருந்து வருவதை அறிந்த முகைக்கு மனதில் ஒரு நிம்மதி பிறந்தது. சத்தம் அருகில் வர வர எதிரே பார்த்தவளுக்கு கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. அவளின் முன்னே 2 ஆடவர்கள் அவசர அவசரமாக நடந்து சென்று கொண்டிருந்தனர். ஒரு கணம் அவளது புருவம் யோசனையில் சுருங்கி பின் தெளிந்தது. அண்ணா, அண்ணா! முன்னே சென்றவர்களை நோக்கி அழைத்தாள் முகை. ஆனால் அவள் அழைத்தது காதில் விழாதது போல அந்த இருவரும் துரிதமாக முன்னேறி சென்றனர். ஒருவேளை என் குரல் அவர்கள் காதில் விழவில்லையோ என்று எண்ணியபடி அவர்களை உரக்க அழைத்தாள். அதற்கும் சிறிது கூட செவி சாய்க்காமல் நடந்தவர்களை பார்க்க பார்க்க முகைக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. அடிவயிற்றிலிருந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சத்தமாக கத்தினாள் முகை. ஆயினும் திரும்பி கூட பார்க்காமல் நடந்து கொண்டிருந்தவர்களை அழைப்பது வீண் என்று உணர்ந்த முகை தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி அவர்களை நோக்கி ஓடத் தொடங்கினாள். சில வினாடிகளில் அவர்களின் அருகே சென்ற முகை தன் கையை நீட்டி தன் முன்னே நடந்து கொண்டிருந்த ஒரு ஆடவனின் மேல் தட்டினாள். இல்லை, தட்ட முயற்சிதான் செய்தாள். அந்த ஆணின் தோளின் மேல் விழுந்த அவளது கரம் அவனின் தோளை தொடாமல் ஏதோ புகையின் உள்ளே செல்வது போல அவனின் உடலுக்குள் ஊடுருவி சென்றது. ஒரு கண திகிலுடன் அதிர்ந்து நின்றவள் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் கண்கள் வட்டமாய் விரிய தன் கைகளை திருப்பி திருப்பி ஒரு அயற்சியுடன் பார்த்தபடி நின்றாள். ஒரு தலை சிலுப்பலுடன் முகையின் பார்வை தான் தொட முயன்ற ஆணின் மேல் விழுந்தது. அவசரமாய் அவர்களுக்கு இணையாக நடந்து கொண்டே தலை சரித்து அந்த ஆடவனை உற்று பார்த்தவளுக்கு ஏதோ விளங்குவது போல இருந்தது. இது ஆணில்லை, ஆண் உடை அணிந்திருக்கும் பெண். புருவம் சுளித்து இது யாராக இருக்கும் என்று எண்ணியவளுக்கு புதையலை கண்ட பூதம் போல கண்ணும் வாயும் ஆச்சரியத்தில் பிளந்தன. இது அந்த குகையில் பார்த்த பெண்தான். சுருங்க சொல்ல போனால் அது தான் என்று அவளின் சோர்ந்த மூளைக்கு வெகு எளிதாய் விளங்கியது. பார்க்க தன்னை போல இருந்தாலும் அவளின் தோரணைக்கும் முகையின் தோரணைக்கும் மலைக்கும் மடுவுக்கும் இடையே உள்ள வித்தியாசம். ஆனால் அவள் குகையில் அணிந்திருந்தது போலவோ அல்லது போர்க்களத்தில் அணிந்திருந்தது போலவோ அவள் ஆடை அணியவில்லை. மாறாக வெகு சாதாரணமாக ஆணின் ஆடையை உடுத்தியிருந்தாள். அவள் அணிந்திருந்த ஆணின் உடை அவளின் வசீகரத்தையோ அவளின் பூரணச்சந்திரன் போல ஒளிர்விட்ட முகத்தின் பேரழகையோ சிறிதும் குறைக்க முடியாமல் மாறாக அவளின் வசீகரத்தை வேறு ஒரு விதத்தில் பிரகாசிக்க வைத்தது. குகை பெண்ணை பார்த்து கொண்டிருந்தவளுக்கு அவள் மட்டும் அங்கு தனியாக இல்லை என்பது உரைப்பதற்கு சிறிது நேரம் பிடித்தது. அவளின் முன்னே ஒரு இளைஞன் சென்று கொண்டிருந்தான். காட்டில் அவர்கள் இருப்பது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காகவோ என்னவோ இருவரும் மரமும் இலைகளும் கலந்த ஒரு நிறத்தில் ஆடை அணிந்திருந்தார்கள். இந்த இடத்திற்கு ஒரு கணம் யோசித்தவள், ஒருவேளை இது என் முந்தைய ஜென்மமோ? ஏன் என்னை அந்த குகைப்பெண் இல்லை என் நினைவுகள் சிம்மாசனம் மூலமாக இங்கே என்னை அனுப்பி வைத்தாள்? இதிலிருந்து நான் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இங்கு அனுப்பி வைத்திருக்கிறாள் என்று யோசித்தவளுக்கு ஒன்று மட்டும் தெள்ளத் தெளிவாய் விளங்கியது. அந்த இடத்தில் முகையின் குரல் அவர்களின் காதுகளுக்கு கேட்கவில்லை என்பதைப் போல அவள் அங்கு இருக்கிறாள் என்பதும் அவர்கள் இருவரின் கண்களுக்கும் புலப்படவில்லை. வேகமாக நட உகந்திகா! முன்னே சென்ற அந்த இளைஞனின் அதிகார குரல் அவளை அதட்டியது. உகந்திகாதான் இவளின் பெயரா என்று முகை யோசித்துக் கொண்டிருக்கும் போதே உகந்திகாவின் எரிச்சல் கலந்த குரல் எரிச்சலை சிறிதும் மறைக்காமல் அந்த இளைஞனுக்கு பதில் அளித்தது. வேகமாகத்தான் நடக்கிறேன். அவளின் எரிச்சல் குரலை கேட்ட அந்த இளைஞனின் கால்கள் படாரென்று நின்றன. ராஜ தோரணையுடன் கைகளை இடுப்பில் கொடுத்தவாறு உகந்திகாவை திரும்பி பார்த்தவனை பார்த்த முகைக்கு அதிர்ச்சியில் தலையே சுற்றியது. கண்ணிமைக்காமல் தன் கண்ணெதிரே நின்றவனை பார்த்த முகைக்கு கை கால் அனைத்தும் உதறியது. அச்சத்தில் முகையின் நாக்கு மேலெண்ணத்தில் ஒட்டி கொண்டது. மன்னர், பரிதி, இங்கெப்படி? பிரமிப்பில் ஒரு கணம் அவளது அனைத்து நாடிகளும் அடங்கி ஒடுங்கின. ஒருவேளை மன்னரும் இங்கே வந்திருப்பாரோ என்று எண்ணியவள் தன்னைத்தானே கொட்டிக்கொண்டாள். இல்லை, இது மன்னர் இல்லை. என்னைப் போல அவரும் வந்திருந்தால் அவரையும் உகந்திகாவிற்கு தெரியாமல் அல்லவா இருந்திருக்கும்.
அவளானால் வெகு சாதாரணமாக அவரிடம் பேசுகிறாளே. அப்படியென்றால் ஏதோ புரிந்தது போலவும் இருந்தது, புரியாதது போலவும் இருந்தது. மீண்டும் ஒருமுறை முகையின் பார்வை பரிதியின் உருவத்தில் நின்ற அந்த அழகிய வாலிபன் மேல் அழுத்தமாய் விழுந்தது. ஆனால் பரிதி ஏன் என்னுடைய என்ற யோசனையை அந்த இரு நண்பர்களின் விவாதம் தடை செய்தது. இந்த கோயிலுக்கு வரவேண்டும் என்று திட்டம் போட்டது யார் என்று ஞாபகம் இருக்கிறதா? அதுவும் நடந்தே வரவேண்டும் என்று முடிவெடுத்தது யார் என்று நான் உனக்கு மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டுமா? அதுவும் இல்லாமல் இந்த திட்டத்தில் என்னை இழுத்துவிட்டது யார் என்றாவது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? அந்த இளைஞனின் அழுத்தமான உதடுகள் ஏளனமாய் விளைந்தன. சந்திரன் போன்ற அவனது புருவங்கள் கிண்டலில் தலை உச்சிக்கே ஏறியது. தெரியும் தெரியும், எல்லாம் எனக்கு நன்றாகவே ஞாபகம் இருக்கிறது. முதலில் சிறிது ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் மதியா. அவனின் கிண்டலை ஒரு பொருட்டாக மதிக்காமல் உகந்திகா பதிலளித்த விதத்தை பார்த்த முகைக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது, வேடிக்கையாகவும் இருந்தது. இப்படியே ஓய்வெடுத்து சென்றால் நீ நினைத்த நேரத்தில் அந்த கோயிலுக்கு சென்று சேரவே முடியாது. அதற்கு சம்மதமா? எரிச்சலும் கிண்டலுமாய் அவளை நோக்கினான் அதியன். ஆழ்ந்த பெருமூச்சு விட்டவாறே, நான் இவ்வளவு தூரம் நடப்பது இதுவே முதல் முறை என்று உனக்கு தெரியாதா? அதுவும் இது போன்ற கரடுமுரடான பாதையிலும் கடும் வெயிலிலும் நடப்பது என்பது எளிதான காரியமா? என்னுடைய வாகனத்தை மட்டும் பயன்படுத்த முடிந்திருந்தால் எப்பொழுதோ நாம் அந்த கோவிலை அடைந்திருக்க முடியும் என்றாள் உகந்திகா ஆதங்கத்துடன். ஆமாம் ஆமாம், அவளின் பிணங்களை கேட்ட அதியனின் தலை பூம்பும் மாடு போல பலமாக நக்களில் உருண்டது. அதியனின் விளையாட்டு கிளியை அலட்சியப்படுத்திவிட்டு உகந்திகா தன் நெற்றியில் வழிந்தோடிய வேர்வையை துடைத்தவாறு தன் மணிக்கழுத்தை திருப்பி அவர்கள் இருவரும் நின்றுவிட்ட இடத்திலிருந்து சுற்றி சுற்றி பார்த்தாள். நாம் கோயிலுக்கு வெகு அருகில் வந்துவிட்டோம் என்று நினைக்கிறேன். இன்னும் 5 நிமிடங்களில் நாம் கோயிலை அடைந்து விடலாம் என்று தீர்மானமாய் கூறியவள் சிறு யோசனைக்கு பின் அவளை தொடர்ந்தாள். நாம் இந்த வழியில் ஒருமுறை சுற்றி வந்த பின் கோயிலின் வெளிவாசலில் காத்திருக்கலாம் என்றாள் உகந்திகா. ஒரு கண தயக்கத்தில் அதியனின் புருவங்கள் லேசாக நெளிய கைகளை பின்புறமாய் கட்டியவாறு அதியன் உகந்திகாவை கரிசனத்துடன் நோக்கினாள். ஆனால் அந்த கரிசனத்தை கண்களில் மட்டும் தேக்கி வைத்து குரலில் சிறு எரிச்சலை காட்டி, இதை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டாயா? அவனது கேள்வியில் உகந்திகாவின் பிரகாசமான முகம் அரை நொடி இருண்டு பின் தெளிந்தது. கேள்வியாய் மேலெழுந்த அவளின் வில் போன்ற புருவம் அவனைக் கண்டு கேலியாய் எள்ளி நகையாடியது. ஏன் இந்த திடீர் மனமாற்றம்? அவளின் கேலிக்கு எதிர்மறையாய் அவளது உடலும் குரலும் கனல் போல கனன்றது. உகந்திகாவின் உள்ளடக்கிய கோபத்தை அறிந்த பின்னரும், இப்பொழுது ஒன்றும் கெட்டுவிடவில்லை உகந்திகா. இந்த பொழுதில் கோவிலின் அருகே செல்லக்கூடாது என்று எந்த சட்டத்திட்டமோ அல்லது கட்டுப்பாடோ இல்லை என்று அவனது குரல் இழுத்தது. உகந்திகாவின் மெல்லிய கைமுஷ்டி பந்தாயிருக, அதியா என்றாள் அழுத்தத்துடன். நான் ஏன் இதை செய்கிறேன், அதற்கு என்ன காரணம் என்று உனக்கு ஏற்கனவே கூறினேன் அல்லவா? பின் இதை அவசியம் செய்ய வேண்டுமா என்று என்ன கேள்வி இது? என் செயலோ அல்லது என் காரணமோ உனக்கு ஒப்பவில்லை என்றால் நீ இப்பொழுதே போகலாம். இவ்வளவு தூரம் வந்த எனக்கு தனியாக நான் நினைத்த காரியத்தை செய்யவும் முடியும் என்றால் குரல் கடினமுற. அப்படி என்ன காரியத்தை செய்ய வந்திருக்கா உகந்திகா? அதை இந்த அத்தியாயத்தோட தொடர்ச்சியில அடுத்த பகுதியில பார்க்கலாம். கதை பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் தான் எனக்கு டானிக் மாதிரி. மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.